முதுமலை யானைகள் காப்பகத்தில் உயிரிழந்த குட்டி யானையின் உடலை வனத்துறையினர் எரியூட்டினர். கோவை மாவட்டம் மருதமலை வனப்பகுதியில் மே மாதம் 30ஆம் தேதி உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட தாய் யானையுடன் 4 மாதங்களே ஆன யானைக்குட்டியும் மீட்கப்பட்டது. மருத்துவ சிகிச்சையில் தேறிய தாய் யானை குட்டியை விட்டுவிட்டு வனத்திற்குள் சென்றது. தாயுடன் குட்டியை சேர்க்கக்கூடிய வனத்துறையின் முயற்சி தோல்வியடைந்ததால் நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் பராமரிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் உடல்நலன் பாதிக்கப்பட்ட குட்டி யானை உயிரிழந்துள்ளது. யானையின் குடலில் அதிக இடங்களில் புண்கள் இருந்ததால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக பிரேத பரிசோதனையின் முதற்கட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து யானைக்குட்டியின் உடலை வனத்துறையினர் தகனம் செய்தனர். சென்னை தாம்பரத்தில் முக்கிய சாலைகளில் இருந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளில் ஜிஎஸ்டி சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் ஆக்கிரமிப்பு கடைகளை கடந்த சில வாரங்களாக அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். அந்த வகையில் தாம்பரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபாதையில் இருந்த கடைகளை பொக்லைன் இயந்திரம் மூலம் சுக்குநூறாக உடைத்து தள்ளினர். சானிட்டோரியம் சித்தா மருத்துவமனையின் நுழைவாயிலில் இருந்த தள்ளுவண்டி ஜூஸ் கடையை உரிமையாளர் முன்னிலையில் பொக்லைன் மூலம் நொறுக்கினர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே தொழிற்பேட்டை அமைப்பதற்கான பணிகளை எதிர்த்து கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். வெடிக்காரன் வலசு கிராமத்தில் அரளிக்குத்து என்ற குளம் உள்ளது. ஆனால் அரசு ஆவணங்களில் தரிசு புறம்போக்கு என்று இருப்பதால் அந்த இடத்தில் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி குளக்கரையில் உள்ள மரங்களை அகற்றுவதற்கான ஒப்பந்தத்தை வெளியிடுவதற்காக அதிகாரிகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டனர். இதை அறிந்த கிராம மக்களும் விவசாயிகளும் திரண்டு பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கூறியதால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்ததை தொடர்ந்து பணிகளை கைவிட்டு அதிகாரிகள் புறப்பட்டுச் சென்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கள்ளச்சாராயம் குடித்த 5 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாக வெளியான தகவல் வதந்தி என காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. மஞ்சநாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த ரவி, மகேந்திரன் உள்ளிட்ட 5 பேருக்கு வெள்ளிக்கிழமை இரவு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மாவடப்பென்ற மலைப்பகுதியிலிருந்து அவர்கள் கள்ளச்சாராயம் வாங்கி குடித்ததாக தகவல் வெளியானது. இந்நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள திருப்பூர் மாவட்ட காவல்துறை கள்ளச்சாராயம் அருந்தி 5 பேர் கவலைக்கிடமாக இருப்பது வதந்தி என அறிவித்துள்ளது. உணவு ஒவ்வாமை காரணமாக வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. காவல்துறையினர் இவ்வாறு கூறியுள்ளனர். மேலும் ரவி மற்றும் மகேந்திரன் வீடுகளில் தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்களை சேகரித்த காவல்துறையினர் அவற்றை பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் நகை அடகு வைத்தவருக்கே தெரியாமல் அதனை மீட்டு வேளாண்மை வங்கி ஊழியர் மறு அடகு வைத்ததாக புகார் எழுந்துள்ளது. உதய மார்த்தாண்டபுரத்தை சேர்ந்த விவசாயி சந்திரசேகரன் அதே பகுதியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் 2019ஆம் ஆண்டு 13,000 ரூபாய்க்கு 1 சவரன் தங்க நகையை அடகு வைத்துள்ளார். இந்நிலையில் நகையை மீட்க சென்ற போது 18,600 ரூபாய்க்கு தன்னுடைய நகை மறு அடகு வைக்கப்பட்டதை கேட்டு சந்திரசேகரன் அதிர்ச்சியடைந்தார். வங்கி பதிவேட்டை பார்த்தபோது மறு அடகு வைக்கப்பட்டதாக வங்கியின் செயலாளர், எழுத்தாளர் ஆகியோர் கையெழுத்து போட்டிருப்பது தெரியவந்தது. இதேபோல 40க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் நகைகள் மறு அடகு வைக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. கடக்க அப்பாவி மக்களோட கையெழுத்தையும் அவங்களாக இடம்பெற்றிருக்கு. அதுல ஏன் பக்கத்தையும் மட்டும் அவங்களால ஏன்னா நான் பார்த்துட்டேன்ல, அதனால அதை மட்டும் இடம் கொண்டாட முடியல. பாக்கி வேறோட நகையெல்லாம் மாற்றி வச்சுட்டாங்க. இதனிடையே இது குறித்து கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் சித்ராவிடம் கேட்டபோது ஊழியர்களிடம் விசாரணை செய்வதாக கூறியுள்ளார். திருவாரூரில் நகராட்சி நிர்வாகத்துறை பணிகளுக்காக நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் வினாத்தாள் சீல் முன்கூட்டியே பிரிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இளநிலை பொறியாளர் மற்றும் உதவி பொறியாளர் பணியிடங்களுக்கு தேர்வுகள் நடத்தப்பட்டன. கிடாரங்கொண்டான் திருவிக்க அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் 700க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற நிலையில் வினாத்தாள்கள் முன்கூட்டியே சீல் பிரிக்கப்பட்டிருந்ததாக கூறி தேர்வர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டம் இருந்தா எக்ஸாம் எழுதுங்க, இல்லைன்னா எக்ஸாம் எழுத விருப்பம் இல்லைன்னா கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிம்பிளா கொஸ்டின் பேப்பர் எங்க கையில கொடுக்குறப்ப சீல் ஓப்பன் பண்ணி இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ஓப்பன் பண்ணி இருந்துச்சு. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் கிளியரா எங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கா அப்படிங்கிறதுல எங்களுக்கு டவுட் இருக்கு சார்.
இது குறித்து கல்லூரி முதல்வர் ராஜாராமனிடம் கேட்டபோது தேர்வுக்கு 10 நிமிடம் முன்பாக காவல்துறை அண்ணா பல்கலைக்கழக கண்காணிப்பாளர் முன்னிலையில் சீல் திறக்கப்பட்டதாக விளக்கம் அளித்துள்ளார். முறைகேடு நடைபெற வாய்ப்பே இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். சேலம் ரயில் நிலையத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் குரங்குகளின் தொந்தரவால் பயணிகள் சிரமமடைந்து வருகின்றனர். பொதுமக்களின் ஆடைகளை பிடித்து இழுப்பது, தின்பண்டங்களை பிடுங்கி சாப்பிடுவது, ரயில் நிலையத்தில் உள்ள கடைகளில் புகுந்து உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வது என பல்வேறு சேட்டையில் குரங்குகள் ஈடுபட்டு வருகின்றன. இதுகுறித்து ரயில் பயணிகள் ரயில்வே துறையினரிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து குரங்குகளை கூண்டு வைத்து பிடிக்கக்கூடிய பணி நடைபெறுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே மாடு முட்டியதில் படுகாயமடைந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மறைமலை நகர் பெரியாழ்வார் தெருவை சேர்ந்த 80 வயதான கன்னியப்பன் வெள்ளிக்கிழமை இரவு தன்னுடைய வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தார். அப்போது சாலையில் சுற்றித் திரிந்த மாடு ஒன்று கன்னியப்பனை முட்டி தூக்கி வீசியது. உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த முதியவர் கன்னியப்பன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடந்த வாரம் பேரமனூர் பகுதியில் 13 வயது சிறுவன் மாடு முட்டி படுகாயமடைந்த நிலையில் தற்போது முதியவர் மாடு முட்டி உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாலைகளில் சுற்றித் திரியக்கூடிய மாடுகளை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் வருமானத்துறை அதிகாரி என மிரட்டி பணம் பறித்த முதியவரை போலீசார் கைது செய்தனர். சென்னையை சேர்ந்த ஞானசேகரன் என்ற 72 வயது முதியவர் குறிஞ்சிப்பாடி மற்றும் பன்ருட்டி பகுதிகளில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தான் ஒரு வருமான வரித்துறை அதிகாரி என கூறி பணம் பறித்து மிரட்டியதாக தெரிகிறது. இதேபோல் தனியார் கல்லூரி ஊழியரின் மனைவிக்கு வருமான வரித்துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி 3 லட்சம் ரூபாய் பெற்றுவிட்டு போலி பணி ஆணையை கொடுத்துள்ளார். இது போலியானது என தெரியவந்ததால் புகாரின் பேரில் முதியவர் ஞானசேகரனை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பழங்கால நாணயங்களின் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் சேர சோழ பாண்டிய பல்லவ ரோமானியர்கள் கால நாணயங்கள், தங்கம், வெள்ளி, செம்பு, நெகிழி ஆகியவற்றால் ஆன பழங்கால நாணயங்கள், ஓலைச்சுவடிகள், செப்பு காசுகள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் பயன்படுத்திய பழங்கால நாணயங்கள் உள்ளிட்ட ஏராளமானவை இடம்பெற்றிருந்தன. இதனை பல்வேறு பள்ளியிலிருந்து வந்த மாணவ மாணவியர்கள் கண்டு மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் இடப்பற்றாக்குறையால் மாணவர்களுக்கு கலையரங்கத்தில் வகுப்புகள் நடத்தப்பட்டன. கோவிலூரில் ஊராட்சியில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் போதிய கட்டட வசதி இல்லை என கூறப்படுகிறது. இதனால் மாணவர்கள் மரத்தடியிலும் கலையரங்கிலும் நூலக கட்டடத்திலும் அமர்ந்து பாடம் பயில்கின்றனர். மழை நேரத்தில் மாணவர்கள் பாடம் கற்பது பாதிக்கப்படுவதாக பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். இங்க அவ்வளவு பிள்ளைகள் படிக்க வைக்கிறதுக்கான கட்டிடங்கள் இல்லாததுனால இங்க ஆசிரியர்கள் வேற என்ன செய்யறதுன்னு தெரியாம கலையரங்கங்கள்லையும் இங்கே செயல்படக்கூடிய நூலகத்திலையும் மரத்தடியிலையும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. படிக்க வைக்கும் போது மழை வில காலங்கள்ல எல்லா பிள்ளைகளையும் ஒன்னோட ஒண்ணு அமர வைக்கும் போது பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுதுங்க.